பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக யார் அம்மிக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறா அப்படின்ற டாஸ்க்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ முன்னாடி வந்திருக்கணும், அடுத்தது பின்னாடி இந்த 3rd ப்ரோமோ விட்டுருக்கோம். என்ன விட்றவ கூட தெளிவாக விட மாட்டீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீட்டில் மற்றவங்களோட உழைப்பை தடுத்து கீழே இறக்கி நம்ம முன்னேற நினைக்கிறது. ஓகே, ஸோ மற்றவங்களோட உழைப்பை தடுத்து காலி பண்ணிட்டு நம்ம முன்னேறி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யார் பண்ணுறாங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை வராரு. கனி, சபரி, எஃப்ஜே அண்ட் முக்ரம் இந்த 3 பேரோட கேம் அழிச்சிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு புரியல, எனக்கு சீரியஸாகவே இந்த இடத்துல புரியல. அப்போ கனி வந்து இந்நேரத்துக்கு வந்து வேற லெவல் ஓட்டிங்லையும் வேற மாதிரி ஒரு பிளேயராக இருந்திருக்கணும்ல. நான் இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கணும்ல மக்களே. அந்த மாதிரி எனக்கு தெரியல சீரியஸாக. இதில் கனி வந்து ஒரு அப்பாவின்ற மாதிரி வச்சுக்கலாம், மேபி வச்சுக்கலாமே தவிர்த்து அந்த அளவுக்கு வந்து மற்றவங்களெல்லாம் இது பண்ணி ஒரு இதில் போட்டு ஒரு கேம் பிளே பண்ணுற மாதிரி இல்லை. அந்த கேப்பபிலிட்டி இன்னொரு நபருக்கு இருக்குது அந்த கேங்கில், ஆனால் கனிக்கு இருக்கா அப்படின்றதான் கேள்விக்குறி. 3 பேரோட கேம் அழிச்சிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது சாத்தியமாக படலை, அது வந்து எனக்கு ஃபேராகவும் படலை அப்படின்றது என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். வாய்ப்பே கிடையாது ரசா, வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க விக்ரமும் கனியும் சேர்ந்து தான் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி பாசத்தை யூஸ் பண்ணி ஒரு பாண்டு கிரியேட் பண்ணி ஒரு கவசம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்கன்னா இந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணுறேன். ஐ டெஃபினெட்லி அக்ரி ஒரு பாயிண்ட். ஏன்னா விக்ரமுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பக்கம் வியானா நாமினேஷன் பண்ணதே நீ நாமினேஷன் பண்ணிட்டியா அப்படின்றத சாக்கானாரு. சுபிக்ஷா அண்ணன் தங்கச்சி பாசம், இந்த மாதிரி பாசங்கள் இருக்கு. ஐ அக்செப்ட், இந்த பாசத்தால கேம்ல வந்து சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அந்த வியானாவோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நாமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு. பட் என்னதான் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் கேம் இஸ் ஏ கேம். ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது ஒரு கவசமா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஐ வில் ஸ்டாண்ட் டு தட் பாயிண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு வந்து சுபிக்ஷா, அதில் குறிப்பாக விக்ரமுக்கு சுபிக்ஷா அண்ட் வியானா, இப்போ வியானா விலகியாச்சு, சுபிக்ஷா விக்ரமுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அது ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் மாற்றி நாமினேஷன் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு இதுவாக இருக்குன்னா அந்த மாதிரி தான். ஆனால் இவர் வந்து வியானாவோட கேமை காலி பண்ணதுக்கு ஒரு ரீசனாக இருப்பது விக்ரம் தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வியானாக்கு அந்த லவ் ஆங்கிள்ன்ற ஒரு இனிஷியேஷன் அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து வியானா போயிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேணான்னு சொன்னாலுமே அவங்க கேட்கல. பட் அதை சொல்லியிருக்க கூடாது இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு பாயிண்ட்டை விக்ரமுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. ஓகே, கனி அக்கா தம்பி பாசத்தை யூஸ் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி கவசம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்றதே சொல்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக அவங்க எஃப்ஜேக்காக நிற்பதே பெரிய தவறு. இதில் எஃப்ஜேக்கு நின்று தான் அவங்க பல அடிகள் வாங்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல திவ்யா இவங்களுக்கெல்லாம் போய் நின்னாங்க ஃபர்ஸ்ட்டு, ஆனால் இப்போ நிற்கிறது இல்லை. ஸோ முன்னாடி இருந்திருக்காங்க, அது தெரிஞ்சோ தெரியாமலோ நின்று இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி நிற்கிறது இல்லை. இப்போ அவங்களோட கேம் காலியாக வர்றது எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க கேம் காலி ஆகுது அப்படின்றது தான் உண்மையான பாயிண்ட்டு. பட் இந்த தம்பி பாசம் இருக்கிறதால கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்கிறது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணும்போது சாண்ட்ரா சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடாக தான் படுது. வேலிட் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது, இட் ஷுல் பி வேலிட் அப்படின்றது எடுத்துக்கலாம். அடுத்து பார்வதி, விக்ரம் கனி. ஓகே, எஃப்ஜே விக்ரம் கனி எஃப்ஜே ஒரு டீமு தான். அப்பப்போ அந்தந்த தருணங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை அமுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது. கருத்துக்களை அமுக்க ட்ரை பண்ணுறது கனிக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. பட் எஃப்ஜேவும் விக்ரமும் நல்லா பண்ணுவாங்க. அதில் கருத்துக்களை வைத்து பேச விடாமல் பண்ணுவதும் பேச ட்ரை பண்ணுறது நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் இதை யார் சொல்கிறான்னு இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தெரில. பார்வதி மற்றவங்களோட கருத்தை ஏன்னா பார்வதியே சொல்லுவாங்க நிறைய இடத்துல. ஸோ ஆனால் நான் பார்வதியை டார்கெட் பண்ணுறேன்ற மாதிரி வந்துடும். விட்டுரும். ஸோ விக்ரம் அண்ட் எஃப்ஜே சொன்னீங்கன்னா அந்த கருத்துக்களை டேலண்டாக வைக்கிறதும் சரி, அதை இது பண்ணுறதுலையும் சரி, கை தேர்ந்த ஆட்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் எஃப்ஜே யோசிக்கிற அளவுக்கு கனி யோசிக்க மாட்டாங்க, விக்ரம் யோசிக்கிற அளவு கூட கனி யோசிக்க மாட்டாங்கன்றதான் யதார்த்தமான உண்மைகள். ஓகேவா, அவங்க இதுவாக இருப்பாங்க. பட் அந்த 3 பேரும் ஒரே டீம்னா கரெக்ட். ஒரு பக்கம் கனி எஃப்ஜே விட்டே கொடுக்க மாட்டாங்க, என்ன ஆனாலும் ஒரு க்ளோஸ் தான். ஆனால் விக்ரம் பல நேரங்களில் எஃப்ஜே வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. பட் விக்ரம் ஒரு பொழுதும் கனியை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ கனிக்கு விக்ரமும் ஃபேவரெட்டு, எஃப்ஜேவும் ஃபேவரெட்டு, விக்ரமுக்கு கனி ஃபேவரெட்டு. ஓகேவா,
ஆனா விக்ரமுக்கு எஃப்ஜே ஃபேவரட்டா அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேட்டகிரியில பாத்தீங்கன்னா இது ஒரு எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல இதுவும் ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இட் சுட் பி வேலிட் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். 3 பேரும் ஒரு டீமா இருக்கிறதால சம்டைம்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிறது டேம்ப் ஆயிடுது அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்றது தான். இன்னைக்கு எபிசோட்ல ஓரளவுக்கு நேற்றை விட சூற மொக்கையா இருக்காது. இன்னைக்கு ஒரு நல்ல எபிசோடா தான் இருக்கும். எமோஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்போசிங் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் இருக்கும், ரோஸ்ட் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தரமான எபிசோடா தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.